ரெட் கிராக்ஸை பின்தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஒருவர் என்லைட்டன்மெண்டை அல்லது ஞானம் அடைவதற்கு காமத்தை கடந்துதான் ஆக வேண்டுமா என்கிற கேள்விக்கு ஓஷோவின் அருமையான விளக்கத்தை Should you transcend sex என்கிற தலைப்பில் சில மாதங்களுக்கு முன்னால் அப்லோடு செய்திருந்தோம். இந்த வீடியோவை பொறுத்தவரை அதன் தொடர்ச்சி இன்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் what does it exactly mean to transcend sex? அதாவது காமத்தை கடந்து செல்வது என்பதின் அர்த்தம்தான் என்ன? How to transcend the sex? காமத்தை கடந்து செல்வது எப்படி என்கிற கேள்விகளுக்கு ஓஷோவின் விரிவான விளக்கம்தான் இந்த வீடியோ. மேலும் இந்த ரெட் கிராக்ஸ் சேனலில் ஓஷோ ஆன் செக்ஸ் என்ற தலைப்பில் பிளேலிஸ்ட் இருக்கிறது. அந்த பிளேலிஸ்டிலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் இருக்கிறது என்பதையும் நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நண்பர்களின் வசதிக்காக இந்த வீடியோவை 2 பகுதிகளாக அப்லோடு செய்திருக்கிறோம். இது முதல் பகுதி. டாபிக் செக்ஸை பற்றியது என்பதால் சிலருக்கு சங்கடத்தை தரலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். செக்ஸ் இஸ் a subtle subject. பார்த்து கையாள வேண்டிய டெலிகேட் சப்ஜெக்ட். ஏனென்றால் நூற்றாண்டு காலங்களாக செக்ஸை பற்றி தவறான ஐடியாக்கள், எக்ஸ்ப்ளாய்டேஷன், கரப்ஷன், கண்டிஷனிங் இருந்து கொண்டே வந்திருக்கிறது. செக்ஸ் என்ற வார்த்தையே கனமானது. காட் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை மிகவும் லைட்டாக இருக்கும். செக்ஸ் என்று சொல்லும்போது இட் சீம்ஸ் டூ லோடட். 1001 யோசனைகள் மண்டைக்குள் எழுந்து நிற்கும். ஒருவித பயமாக இருக்கலாம், வக்கிரமான சிந்தனைகளாக இருக்கலாம், கவர்ச்சியானதாக இருக்கலாம், அளவுக்கு அதிகமான ஆசையாக இருக்கலாம், அல்லது அதற்கு நேர் எதிரான அதிகமான ஆசையின்மையாக கூட இருக்கலாம். எல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்று கூடி மண்டைக்குள் வந்து போகும். செக்ஸ் என்கிற அந்த ஒரு வார்த்தை பெரிய குழப்பத்தை உருவாக்கும். ஒரு அமைதியான குளத்தில் பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டது போல் இருக்கும். கோடான கோடி அதிர்வலைகள் உருவாகும். காரணம் just the word செக்ஸ். மனித குலம் ஒரு தப்பான ஐடியாவில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. So the first thing, எதற்காக செக்ஸையும் கடந்து செக்ஸிற்கும் அப்பால் செல்வது எப்படி என்று கேட்கிறீர்கள். முதலில் செக்ஸிற்கும் அப்பால் போக எதற்காக விரும்புகிறீர்கள்? எதற்காக டிரான்சென்ட் என்கிற அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறீர்கள்? ஆனால் உண்மையை சொல்ல போனால் உங்கள் கேள்வி எப்படி செக்ஸை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான். How to repress sex என்பதைத்தான் how to transcend sex என்று கேட்கிறீர்கள். செக்ஸை கடந்து செல்ல வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட ஒருவர் அதை கடந்து அப்பால் செல்வதை பற்றி கவலைப்பட மாட்டார். Because transcendence comes through experience. உங்களால் சமாளிக்க முடியாது. அது சமாளிக்க வேண்டிய விஷயமும் அல்ல. சிம்பிளி நீங்கள் எல்லா அனுபவங்களையும் கடந்து செல்கிறீர்கள். அந்த அனுபவங்கள் உங்களை பக்குவமான மனிதராக மாற்றுகிறது. ஒரு குறிப்பிட்ட வயதில் செக்ஸ் முக்கியமான ஒன்றாக இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை. அதுவாக நடக்கிறது. நீங்கள் ஏற்படுத்துவது கிடையாது. 14 வயதில் அல்லது அதற்கு அருகாமையில் உள்ள வயதில் திடீரென்று எனர்ஜி இஸ் flooded with செக்ஸ். ஃப்ளட் கேட்ஸை திறந்து விட்டது போல அது நமக்குள் திறக்கப்படுகிறது. இதுவரை திறக்கப்படாத சட்டில் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி திடீரென்று திறக்கப்படுகிறது. நம்முடைய முழு எனர்ஜியும் செக்ஷுவலாக மாறிவிடுகிறது. It becomes colored with sex. அப்போது you
திங் செக்ஸ், சிங் செக்ஸ், யூ வாக் செக்ஸ், எல்லாமே செக்ஷுவலாக மாறிவிடுகிறது. இது நேச்சுரல் தான். அதே போல் அதை கடந்து போவதும், அதாவது டிரான்செண்டன்ஸும் நேச்சுரல் தான். செக்ஸ் முழுமையாக எந்தவித கண்டனங்களும் இல்லாமல், செக்ஸை தூக்கி எறிந்துவிட வேண்டும், ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இல்லாமல் முழுமையாக வாழ்ந்து பார்க்கப்படும் போது எப்படி 14 வயதில் செக்ஷுவல் எனர்ஜி திறந்துவிடப்பட்டதோ, உடம்பில் மொத்த எனர்ஜியும் செக்ஷுவலாக மாறியதோ, 42 வயதில் அல்லது அதற்கு அருகாமையில் உள்ள வயதில் அந்த கதவுகள், அந்த ஃப்ளட் கேட்ஸ் மீண்டும் மூடப்பட்டுவிடும். அதுவும் இயற்கைதான். இட் இஸ் as natural as sex becoming alive. அது மறைய ஆரம்பிக்கிறது. செக்ஸ் உங்களுடைய எந்த முயற்சியாலும் உங்களை கடந்து செல்லவில்லை, அல்லது நீங்கள் கடந்து போகவில்லை. நீங்களாக முயற்சி எடுக்கும் போது அது அடக்கப்பட்டு விடுகிறது. It will be repressive. It has nothing to do with you. அது உங்கள் உடலுக்குள்ளேயே இன்பில்டாக இருக்கிறது. செக்ஷுவல் பீயிங் ஆகத்தான் பிறக்கிறீர்கள். அதில் தவறு ஏதுமில்லை. பிறப்பதற்கு ஒரே வழி அதுதான். To be human is to be sexual. ஒருவர் கருவாக மாறும்போது அவருடைய தாயும் தந்தையும் பிரார்த்தனையில் ஈடுபடவில்லை. ஏதோ ஒரு சாமியாரின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கவில்லை. They were making love. அந்த நபரால் தன்னுடைய பெற்றோர்கள் தான் கருவாக மாறும்போது காதலித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்க கூட கடினமாக இருக்கும். அவருடைய பெற்றோர்களுடைய செக்ஷுவல் எனர்ஜி இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கிறது. அப்போதுதான் அவர் கருவாக உருவாகுகிறார். ஒரு ஆழமான செக்ஷுவல் ஆக்ட் தான் அவர் உருவாக காரணமாக இருக்கிறது. The first cell was sexual cell. பிறகு அதிலிருந்து பிற செல்கள் தோன்றுகின்றன. ஆனால் ஒவ்வொரு செல்லும் பேசிக்கலி செக்ஷுவலாகவே இருக்கிறது. செக்ஷுவல் செல்களால் உருவானது என்பதால் மனிதனின் முழு உடலும் செக்ஷுவல். Now they are millions. ஞாபகம் இருக்கட்டும், மனிதன் ஒரு செக்ஷுவல் பீயிங் ஆகத்தான் இருக்கிறான். இதை ஏற்றுக்கொண்டால் இத்தனை நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது செக்ஸ் சிம்பிளி நேச்சுரல் என்று ஏற்றுக்கொள்ளும் போது, யூ லிவ் இன். எப்படி உணவை தாண்டி உணவிற்கும் அப்பால் உணவை டிரான்சென்ட் செய்வது எப்படி என்று நீங்கள் கேட்பதில்லை. சுவாசிப்பதை தாண்டி எப்படி செல்வது என்று யாரும் கேட்பதில்லை. காரணம், ஒரு மதமும் சுவாசத்தை தாண்டி செல்லுங்கள் என்று சொல்வதில்லை. ஹவு டு டிரான்சென்ட் பிரீதிங் என்று யாரும் கேட்பதில்லை. 14 வருடங்கள் கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்க்கை நான் செக்ஷுவல் தான், அல்லது ஜஸ்ட் ரூடிமெண்டரி செக்ஷுவல் பிளே ஆக இருக்கலாம். அது உண்மையில் செக்ஷுவல் அல்ல. ஒரு ஆரம்பம், தயாராகும் நிலை, அவ்வளவுதான். ஆனால் 14 வயதில் அந்த எனர்ஜி முழுமையடைகிறது. ஒரு குழந்தையை கவனியுங்கள். பிறந்த 3 வினாடிக்குள் உடனடியாக சுவாசித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் இறக்க நேரிடும். பிறகு சுவாசிப்பது வாழ்க்கை முழுவதும் நடக்கிறது. அது வாழ்க்கையில் முதல் ஸ்டெப்பாக இருக்கிறது. ஆனால் செக்ஸ் மிகவும் தாமதமாகவே வருகிறது. முதல் 14 வருடங்கள் அந்த குழந்தை செக்ஸ் இல்லாமல் தான் வாழ்கிறது. இந்த சமூகம் இவ்வளவு கட்டுப்படுத்தாமல் அடக்குமுறையை கைவிட்டு விட்டால் அந்த குழந்தையால் செக்ஸை பற்றியோ அப்படி ஒன்று இருப்பதை பற்றியோ பெரிய அளவு ஆர்வம் காட்டாமல் வாழ முடிந்திருக்கும். That child can remain absolutely innocent. இப்போது இந்த இன்னசென்ஸிற்கு வாய்ப்பே இல்லை. காரணம், people are so repressed. அதே சமயத்தில் அதை பற்றிய சிந்தனை எப்போதும் இருப்பதும் நிகழ்கிறது. Obsession also happens. இது நடந்தே தீரும். சோ செக்ஸை பற்றி தவறான ஐடியாவையோ
அதற்கு எதிரான ஐடியாவை உங்கள் மனதில் சுமக்காதீர்கள். இல்லாவிட்டால் செக்ஸை டிரான்சென்ட் செய்ய முடியவே முடியாது. செக்ஸை கடந்து விட்டவர்கள் அனைவரும் அதை நார்மல் என்று, நேச்சுரல் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அது கடினம்தான். காரணம், நாம் பிறந்துள்ள சமூகம் செக்ஸை பற்றி மிகவும் நியூராட்டிக்காக இருக்கிறது. சோ உண்மையில் செக்ஸை கடந்து செல்வது என்பதை விட இந்த சமூகத்தின் பெர்வர்டட் ஐடியாலஜியை எப்படி கடந்து போவது என்பதுதான் முக்கியம். இந்த செக்ஸ் பற்றிய பயம், ரிப்ரெஷன், அப்சஷன் எல்லாம் நமக்கு இந்த சமூகம் கொடுத்த கொடை. செக்ஸ் இஸ் பியூட்டிஃபுல். லைஃப் எக்ஸிஸ்ட் த்ரூ செக்ஸ். செக்ஸ் இன் இட்செல்ஃப் இஸ் a natural rhythmic phenomenon. அது குழந்தை உருவாக அல்லது கன்சீவ் ஆக தயாராக இருக்கும்போது நடக்கிறது. And it is good that it happens. அப்படி இல்லாமல் போனால் பூமியில் உயிர்கள் இருக்காது. வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் போது, வாழ்க்கையை நேசிக்கும் போது செக்ஸ் புனிதம் என்பது புரியும். அப்போது ஒருவர் அதை வாழ்கிறார், அதில் மகிழ்ச்சி கொள்கிறார். செக்ஸ் எப்படி வாழ்க்கைக்குள் வந்ததோ அப்படியே போகவும் செய்கிறது. on its own accord. 42 வயது வரும்போது அல்லது அதற்கு அருகில் உள்ள வயது வரும்போது செக்ஸ் எப்படி வாழ்க்கையில் நுழைந்ததோ அப்படியே மறைந்தும் போகிறது. ஆனால் அது பெரும்பாலும் அப்படி நடப்பதில்லை. நான் 42 வயது என்று சொல்லும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஏனென்றால் 70-80 வயது மனிதர்கள் இன்னும் செக்ஸை கடந்து செல்லாமல் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும். டர்ட்டி ஓல்ட் பீப்புளை உங்களுக்கு தெரியும். அவர்கள் சமூகத்தால் பாதிப்படைந்தவர்கள். They are victims of the society. காரணம், அவர்களால் ஒருபோதும் இயல்பாக இருக்க முடிந்ததில்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வயதில் செக்ஸை அடக்குமுறையை பயன்படுத்தி கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரங்களில் முழுமையாக அவர்கள் அங்கே இல்லை. They were not orgasmic, they were half-hearted. So எவற்றிலெல்லாம் அரை குறை மனதோடு ஈடுபடுகிறீர்களோ அது உங்களோடு அதிக நாட்கள் இருக்கும். It will linger longer. அரை மனதோடு சாப்பிடும்போது நம்முடைய பசி போவதில்லை. பிறகு நாள் முழுவதும் உணவை பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். நன்றாக சாப்பிட்ட பிறகு நன்றாக சாப்பிடுவது என்பது உணவை அள்ளி திணிப்பது என்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை. நன்றாக சாப்பிடுவது என்பது ஒரு கலை, அள்ளி அடைப்பது என்பது அல்ல. It is a greatest art. சாப்பாடை ருசிப்பது, நுகர்வது, chewing the food, ஜீரணிப்பது, that is divine. கடவுளின் கொடை அது. It is a gift to be accepted with deep love and gratitude. உணவை அள்ளி திணிப்பது நாம் உடலுக்கு எதிராக செய்யும் செயல். ஒரு கூட்டம் விரதம் இருப்பதிலேயே குறியாக இருக்கிறது. இன்னொரு கூட்டம் உணவை அள்ளி முகம் வரை திணிப்பதில் குறியாக இருக்கும். இரண்டுமே தவறு. காரணம், இந்த இரண்டு முறையிலும் உடல் தன்னுடைய சமநிலையை இழக்கிறது. தன் உடலை, தன் ஆரோக்கியத்தை நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் தனது உடல் சௌகரியமாக, பெர்ஃபெக்டாக, சமநிலையை, அமைதியை உணரும் நிலை வரும் வரை உணவு உண்பான். அப்போது உடல் அந்த பக்கமும் சாயாமல் இந்த பக்கமும் சாயாமல் சமநிலையில் இருக்கும். ஜஸ்ட் இன் த மிடில். உடலின் மொழியை புரிந்து கொள்வது ஒரு கலை. நமது வயிறு என்ன சொல்கிறது என்பதை புரிந்து கொள்வது, அதற்கு தேவையானதை மட்டும் புரிந்து கொள்வது, அதை மட்டும் அதற்கு கொடுப்பது, அதன் தேவையறிந்து உடலின் மொழியை புரிந்து கொண்டு உணவு உண்ட பிறகு அந்த நாள் முழுவதும் நமக்கு சாப்பாட்டின் ஞாபகம் வருவதில்லை. மீண்டும் எப்போது பசிக்கிறதோ அப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. That is natural. With sex the same happens. செக்ஸ் பற்றி ஆன்டி
ஆட்டிடியூட் நம்மிடம் இல்லாத போது, அதை இயற்கையாக எடுத்துக்கொள்ளும் போது, அதை இறைவனின் கொடையாக எடுத்துக்கொள்ளும் போது, அதை நன்றி உணர்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் போது, யூ என்ஜாய் இட். வித் ப்ரேயர் யூ என்ஜாய் இட்.